ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஃபன் பைக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா R15S தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 மாடல். ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs. அது 2 lakhs 1,000 என்னமோ 2,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி, அதாவது தெரிஞ்சவங்கன்றனால 2,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 1,99,000 கிட்ட வாங்கினார். ஸோ உங்களுக்கு கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பட்றா நீங்கள் 1,99,000 வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் டேக்ஸில் இருக்குது. இப்போது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த வண்டி. ஸோ இந்த வண்டி எடுத்து ஒரு 10 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரோட் டேக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,20,000 15,000 சம்திங் தெரில. V3க்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னால் எதுவுமே கிடையாது. பவர் வைஸ் சேம் தான், பட் மற்ற சின்ன சின்ன டிசைன் வைஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் வந்து சிங்கிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ப்ளிட் சீட் வரும். ஸோ இந்த இடத்துல சாவி போட்டு இந்த சீட்டை கழட்டுற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்னென்னா, இங்கே தெரியுதா, இந்த இடத்துல சாவி போடுற மாதிரி தந்திருக்காங்க, அதாவது இந்த ஃபுல் சீட்டே ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி மாஸ்க் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா V3யில் கிளாசி இதில் வரும். இதில் வந்து மேட் ஃபினிஷில் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இது இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில். ஸோ V3யில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதில் வெயிலில் போனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நைட் டைமில் ஓகேவாக இருக்குது விசிபிலிட்டிஸ். பட்டு வெயிலில் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. அதாவது பிளாக் கலர் ஸ்க்ராட்ச் கார்டு போட்ட விட்ட மாதிரி ஒரு கிளியரான விஷன் இல்லை V3யை கம்பேர் பண்ணும்போது. இது இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா V3யில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் வந்து அந்த ஃபாண்ட்டாக வரும். ஃபாண்ட்டுனா அந்த நம்பர்ஸ்லாம் வரும். ஸோ இதில் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இதில். இந்த V3ன்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக கான்ட்ரவர்சியில் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் NS200க்கு, அதாவது டாப் ஸ்பீடு கான்ட்ரவர்சி. டாப் ஸ்பீட் கான்ட்ரவர்சின்னு என்னென்னா, இது பெட்டராக இருக்கா இல்லை அது பெட்டராக இருக்கான்னு. இந்த டாப் ஸ்பீடு எவ்வளோ, ஒரு 4-10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் வரும். ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டாப் ஸ்பீடை வச்சு வண்டி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனம். டாப் ஸ்பீடை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஸ்பீடில் போகிறது கிடையாது. 150 எப்போவுமே நம்ம போகிறதே கிடையாது. இப்போ ஜஸ்ட் ஒரு 100, 110, 120 அது வரைக்கும். ஸோ எது குயிக்காக அச்சீவ் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இன்ஜின் ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் மைலேஜ் எப்படி இருக்குது, அப்புறம் சர்வீசஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும், நல்ல பவரும் இருக்குது. பட் NSயில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் டவுட்டாக இருக்கும், பட் பவர் நல்லாயிருக்கும். இதை விட ஒரு படி மேலே தான் இருக்கும் NSயில். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 200cc. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே ஒரு பவர் கிடைக்கும். பட் இது அந்தளவுக்கு பவர் வந்து வராது, ஏன்னா ஒரு 155ccங்கிறனால. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏரோ டைனமிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டாப் எண்டில் நல்லாயிருக்கும். டாப் எண்டில் நல்லாயிருக்கும்னா ஒரு NSலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா காற்று நம்மளுக்கு டேரெக்டாக அடிக்கும், ஃபுல் காற்று. இப்போது நீங்கள் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு காற்றெல்லாம் கிழிச்சு சைடில் போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாப் ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரியே தெரியாது, குயிக்காக அச்சீவ் பண்ணியிருந்த வண்டி. உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த ஸ்டெபிலிட்டி டாப் ஸ்பீடில். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 100/80 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 17 inches அலாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம MT ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அதே சேம் எல்லாமே அதுதான், பாடி மட்டும்தான் வேறு. டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 282mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைப்ரே பற்றி சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த பிரம்போவோட சப் பிராண்ட் தான். இது இல்லை, நல்ல ஒரு டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங்லாம் பெருசாக எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ABS, டூயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் ABS வந்துடும், பேக்கும் ABS வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் முன்னாடி 4க்கு வந்து பார்த்திங்கன்னா UST 4 கொடுக்கல. ஸோ இப்போ V4ல் தான் UST 4 கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டிஸ்க்கு நல்லாவே இருக்கும் இந்த 4க்கு, ஏன்னா ட்ராவலிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரு இல்லாட்டி பள்ளத்துலலாம் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா UST 4 கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். பட் இது அப்படி கிடையாது, ஒரு நல்ல ட்ராவலிங் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி லைட்டு. ஸோ V3 பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைட் விசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காதுன்னு சொன்னால் எப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டு கீழே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் LED செட்டப் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஹை பீம் பெருசாக இருக்காது, ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் V3 ஓட்டியிருந்தா இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தா அதை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அலஜன் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப்பான ஹேண்டில் பார்ஸ் வந்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபேர்டு ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கும் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு லிப்பான் தான் தருவாங்க. ஸோ ஏன்னா அந்த ஏரோடைனமிக்காக இருக்கணும், அந்த பொசிஷன் இப்படி ஓட்டுருக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த V3ல வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பார்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் V3யை லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேண்டில் பார் மாற்றிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக்காக இருக்கிறதுக்காக உங்களுக்கு அங்கே குமிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காற்று கிழிச்சிட்டு இப்படி மேலே வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் டாப் ஸ்பீட்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஒரு பொசிஷன் தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 14.2 Nm ஆஃப் டார்கெட் 10,000 RPM. அப்புறம் பார்த்திங்கன்னா 18.1 PS at 10,000 RPM. ஸோ இதில் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். பவர் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா VVA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு 7,500 RPM மேலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வால்வ் ஒன்று ஓப்பன் ஆகி உங்களுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போது 7,500 RPM மேலே போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 50, 45, 50 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். 50+ கூட கிடைக்கும். அதை நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். இந்த வண்டி மட்டும் கிடையாது, எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜே செட் ஆகும். பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 அபோவ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைலேஜ்ன்றது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக்குங்கிறனால உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்லியனுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பட் ரைடருக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பைக்குனால உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா லாங் ரைட் போகிறீங்கன்னா நீங்கள் ஜெல் சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு லாங் ரைட் பண்ணலாம். பட் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரினால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோகாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்துருங்க. ஸோ ரியர் வந்து பார்த்திங்கன்னா மோனோகாக் சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது, ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரியர் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிஷின் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் என்னென்னா நீங்கள் லூப் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிக்கணும். ஸோ கரெக்டாக அடிக்கலைன்னா இந்த டிஸ்கில் அடிக்கடி பட்டுறது. ஸோ எம்டியில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ. கரெக்டாக அடிக்கலைன்னா உங்களுக்கு லூப் வந்து இதில் அடித்து உங்களுக்கு ரியர் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே பிடிக்கிறதில்ல. ஸோ லூப் அடிக்கும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரியர் டிஸ்க் ஓகேவாக இருக்குது. ஸோ ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இதை பற்றி. ஏன்னா ஹீரோ குரூப் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஊட்டி போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு கார்னரிங் பண்ணால் என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு போனால், நான் ஒரு பில்லியனாக உட்காந்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ என்னாச்சுன்னா இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே முட்டிருச்சு. ஸோ ரோடு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடு கார்னரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஏறின மாதிரி இருந்துச்சு லெஃப்ட் சைடு ரோடு. ஸோ இந்த இடத்துல முட்டிருச்சு. முட்டின உடனே பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி டயர் வந்து சரிஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த க்ரிப்பு வந்து நல்லா இருந்ததுனாலே என்னமோ தெரில, பட் அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு வண்டி. அதனால் பார்த்திங்கன்னா ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ குரூப் நல்லாவே இருக்குது. ஃபன்னாக இருக்கும் பார்க்கலாம் கூடயே. ஸோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கிரிப் போடலாம், இல்லாட்டி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு ஸோ அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா சேம் ஒரு சவுண்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் சவுண்டு. உங்களுக்கு நான் ஆர்பிஎம் ஹிட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது சப்போஸ் ஏதாவது ஓவர்டேக் அடிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு கியர் டவுன் பண்ணி ஓவர்டேக் பண்ணுவீங்களே, அந்த டைமில் ஒரு சவுண்டு பயங்கரமாக வரும். 7500 RPM மேலே தான் கண்டிப்பாக போவீங்க ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறோன்னா. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த சவுண்டு. ரொம்ப உருமுற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ எத்தனை பேர்த்துக்கு இதுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு எனக்கு தெரில. சரி, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வண்டி ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு.
உட்காரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைடிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி. சப்போஸ் நீங்கள் வேறு வண்டியை ஓட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். பவர் வைஸ் நல்லாவே இருக்குது. அப்புறம் கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவே இருக்குது. கரெக்டான லூப் அடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, கியர் பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பட் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஓட்டின V3 ஆகட்டும் MT ஆகட்டும் என்ன ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்டு கியர், அதாவது செகண்ட் கியர்லேருந்து தேர்டு கியர் ஷிஃப்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். மற்ற கியர் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். பட் இது தேர்டு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வர V4லேயும் அப்படி தான். ஸோ அந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்தேன். தேர்ட் கியர் போடும்போது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்லாவே இருக்கும். 200cc ஓட்டிட்டு இது ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கிடைக்கும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 200cc காம்படிட் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வண்டி, அதாவது ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இந்த வண்டி திடீர்னு எடுக்கிறீங்கன்னா ஃபேரிங்ஸ் இருக்குல்ல ஒரு மாதிரி இங்கே பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். பட் அது போக போக உங்களுக்கு பழகிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சைட்லாம் இதெல்லாம் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீல் கிடச்சி. பட் போக போக அப்படியே ஒரு காம்பேக்டான வண்டி ஆயிடுச்சு. கார்னரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அந்த வண்டியிலலாம் யோசிக்கவே தேவையில்லை, நல்ல ஒரு கார்னரிங் பண்ணலாம் இதிலலாம். ஸோ உங்களுக்கு 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா அது குயிக்காக அச்சீவ் பண்ணிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.